அனைவருக்கும் அன்பின் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்குங்களாப்பா? நான் பேசுகிறது கேட்குதா? கேக்குது. ஓகேப்பா. சரி. ஸோ நேற்றைய வகுப்பில் நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிறதுல ஒரு 10 விதிகளை பார்த்துருந்தோம். ஆமாம் தானே? ஸோ இதுக்கு முன்னாடி வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கண வினாக்களையும் சரியாக உள்வாங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்படிங்கிறத 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து நம்ம பார்க்கலாம். சரிங்கப்பா. இது வரைக்கும் எடுக்கப்பட்ட இலக்கண பகுதிகளில் ஏதாவது நீங்கள் திருப்புதல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். யாருக்கு எந்த ஐயம் இல்லை இல்லையா? சரி, தொடர்ந்து போகலாம். ஸோ வல்லினம் மிகுமிடங்களில் இருக்கக்கூடிய விதிகளில் நேற்றைய வகுப்பில் நம்ம ஒரு 10 விதிகள் பார்த்துருந்தோம். அந்த இந்த அப்படிங்கிற சுட்டுத்திரிபுகள், அதே போல் எந்த அப்படிங்கிற வினாத்திரிபு, இதுக்கு அடுத்து எழுதக்கூடிய வல்லின சொற்களுக்கு முன்பு நிச்சயமாக வல்லின ஒற்று காசா தாப்பா அப்படிங்கிறதுல வரும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே போல் வேற்றுமை உருபுகளாக ஐ கு இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமை உருபும் வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே போல் அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் அப்படிங்கிறதுலையும் நம்ம பார்த்தோம். வன்தொடர் குற்றிய லுகரம் அதுக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிறதையும், ஈறு கெட்டு எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன, அதுக்கு பின்னாடி எப்படி வல்லினம் மிகும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதே போல் ஓமை தொகை உருவகம் அந்த சொற்களுக்கு இடையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் எண்ணு பெயர்களில் 8, 10 அப்படிங்கிறது மட்டும்தான், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 8, 10. ஸோ இந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். பிற எழுத்துக்களில் வராது. நீங்கள் எழுதி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி நம்ம சொற்களை வந்துட்டு இப்போ ஒன்று கொடு அப்படின்னா ஒன்று கொடு அப்படின்னு எழுத மாட்டோம். இடையில் இக்கு போட மாட்டோம், போடக்கூடாது, அது விதி அல்ல. ஒன்று கொடு அப்படிங்கிறது தான் எழுதுவோம். 8, 10 அப்படிங்கிற 2 எண்ணு பேர்களுக்கு பின்னாடி மட்டும்தான் இந்த வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்கப்பா. இப்போது இன்றைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் என்னென்ன விதிகள் இருக்குது, எதுக்கு பின்னாடி வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அப்படி இப்படி எப்படி, இது பாருங்கள், நம்ம அந்த இந்த பார்த்தோம் இல்லையா சுட்டுத்திருப்புகள், அதே போல தான் அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி நிச்சயமாக வல்லின எழுத்துக்கள் மிகும். இப்போ அப்படி செய் அப்படின்னும் போது செய் அப்படிங்கிறது வல்லினத்திலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு சொல்லாக அமையுது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா அதனுடைய இனமான இச்சு அப்படிங்கிற வல்லொற்று மிகும். அதே போல் இப்படி காட்டு. அடுத்தது பாருங்கள், திசை பெயர் அப்படின்னா என்ன, எண்ணு பெயர் அப்படின்னா எண்களை குறிக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறத பார்த்தோம். திசை பெயர் அப்படிங்கிறது திசைகளை குறிக்கக்கூடிய பெயர். அது 4 திசைகள் இருக்குது அப்படின்ற நமக்கு தெரியும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படிங்கிறது. இந்த திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லின சொற்கள் நம்ம எழுதும் பொழுது, அதாவது வல்லின சொல் முதல் சொல்லாக அமைந்து எழுதும் பொழுது அங்கே வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரமை. இப்போ நம்ம புணர்ச்சியில் பார்த்தோம் இல்லையா, மகரமை கெட்டு வரக்கூடிய இடங்களில் இப்போது நம்ம மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி புணர்ச்சியில் பார்த்தோம். இம் அப்படிங்கிற விகுதி கெடுது அப்படின்னு. அப்போ இது கெடுதல் விகாரத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அங்கே மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் வந்ததுனால வல்லினம் வரலை, மிகலை. ஏன்னா அது வல்லின மா அப்படிங்கிறது மெல்லின எழுத்து, வல்லின எழுத்து அல்ல. ஆனால் அதே வந்துட்டு வேறு ஏதாவது வல்லின சொற்கள் வரக்கூடிய இடங்களில் வல்லொற்று மிகும். அப்போ உதாரணம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மரம் கூட்டல் சட்டம். அப்போ இங்கே இம் அப்படிங்கிற மகர மெய் கெடுது. அப்போ கெடுதல் புணர்ச்சியில் தான் இது, கெடுதல் விகார புணர்ச்சியில் இது புணருது. அப்போ இம் கேட்டு இறுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய அடுத்த சொல் வருமொழியில் என்ன இருக்குது, சட்டம் அப்படிங்கிறதுல சா அப்படிங்கிறது வல்லின எழுத்தாக இருக்குது. அப்போது அதற்கு முன்பு இச் அப்படிங்கிற வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. மரச்சட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுக்கு முன்னாடி வேற்றுமை நம்ம பார்த்தோம். அந்த வேற்றுமையில் பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகையில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது பொது பெயர், சிறப்பு பெயர். இப்போ இரண்டு பெயர்கள் சேரும் பொழுது அங்கே இடையில வந்துட்டு வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மல்லிகை பூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த மல்லிகை பூவில்
எது பொது பெயர், எது சிறப்பு பெயர்ப்பா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பூன்றது பொது பெயர் சார், மல்லிகைன்றது சிறப்பு பெயர் சார். சிறப்புடாமா, சிறப்பு. அப்போ மல்லிகை அப்படிங்கிற சிறப்பு பெயர், பூ அப்படிங்கிறது பொது பெயர். இந்த இரண்டும் சேரும் பொழுது எந்த உருபு மறைந்து வரும்? பண்பு உருபு என்னப்பா? இருபெயரட்டு பண்பு தொகை. ஒருவேளை இலக்கண குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா இது இருபெயரட்டு பண்பு தொகை நம்ம சொல்லிடுவோம். இடையில ஒரு உருபு மறைந்து வருது, மல்லிகைப்பூ. இதில் இடையில மறைந்து வரக்கூடிய உருபு எது அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எதை எழுதுவீங்க? என்ன உருபு மறைந்து வருது? ஐ. இல்லை. அதனால தான் நேற்றைய வகுப்பில் நம்ம தெளிவாக பார்த்தோம். வேற்றுமை உருபுகள் பார்க்கும் பொழுதே தொகையில் பார்த்தோம். தொகை நிலைத்தொடர், தொகை நிலைத்தொடர் ரெண்டுலேயுமே வந்துட்டு தொகையில் என்னென்ன உருபுகள் வருது, 6 வகையான தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 6ல் கிட்டத்தட்ட 5 வகைக்கும் வந்துட்டு உருபுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை உருபுகள், பண்பு அப்படின்னா பண்பு உருபுகள், விகுதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். உவமை அப்படின்னா உவமைக்கு வரக்கூடிய உருபுகள், இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம் தானே? இப்போது பண்புக்கு வரக்கூடிய உருபுகள், பண்பு உருபு எது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன ஆகிய தானங்க ஐயா? ஆன ஆகிய, சிறப்புப்பா. சரி, இது நினைவில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம இலக்கணம் வந்துட்டு பார்க்கும் பொழுது அதற்கு தொடர்புடைய பிற செய்திகளையுமே நம்ம நினைவில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது எந்த தேர்வுக்குமே வழிவகுக்கும், சிறப்பாக நம்ம செயலாற்றுவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. நம்ம பார்த்தோம் நெடில் எழுத்துக்கள் 40, குரில் எழுத்துக்கள் 2 ஆகிய 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படிங்கிறத நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழி வரக்கூடிய இடங்களுக்கு பின்னாடி இதே மாதிரியான வல்லின சொற்கள் வந்துட்டு வறுமையானால் அங்கே வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத பார்ப்போம். காசா தாப்பா சொற்கள் வறுமையானால் அங்கே வல்லொற்று மிகும். இப்போ உதாரணத்துக்கு தை கூட்டல் திங்கள். திங்கள் அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் மாதம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. திங்கள் அப்படின்னா வெறும் நாளை மட்டும் குறிக்காது, மாதம் அப்படிங்கிற பொருளையும் தரும். இன்னொரு பொருள் இருக்குப்பா, அது என்ன பொருள்? சிலப்பதிகாரத்தில் நம்ம இளங்கோவடிகள் வந்துட்டு வாழ்த்து பாடுவார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். திங்கள்னா நிலவு. நிலவு, சிறப்பு, மகிழ்ச்சிப்பா. ஸோ இதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே தை அப்படின்போது ஓரெழுத்து ஒரு மொழி. அதே போல் பூ பந்தல், பூ அப்படிங்கிறது ஓரெழுத்து மொழி. அதுக்கு பின்னாடி பாருங்கள், திங்கள் அப்படிங்கும்போது காசா தாப்பில் தகர சொல் வருது வல்லின சொல்லாக. பந்தல் அப்படின்னும்போது பா, அப்போது இங்கே காசா தாப்பில் பா வந்துடுது. அப்போ அதுக்கு முன்னாடியான அதற்கு இனமாக வரக்கூடிய வல்லொற்று அப்படிங்கிறது மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சொல் உருபுகள். என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புகள் நம்ம எழுதும் பொழுது நிச்சயமாக வல்லொற்று மிகும் அப்படிங்கிற விதியை நினைவில் வச்சுக்கோங்க. என கேட்டார், என சொன்னார், வருவதாக கூறினார் அப்படின்ற மாதிரி, கேட்பதாக சொன்னார். ஸோ இந்த மாதிரி சொற்கள்லாம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? வல்லொற்று போடணும் அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல் அதற்கு இதற்கு எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி நிச்சயமாக வல்லினம் வரும். அப்போ நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, அந்த இந்த எந்த, அப்படி இப்படி எப்படி, அதற்கு இதற்கு எதற்கு. ஸோ இந்த சொற்களை அப்படியே நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி வருது இல்லையா? அப்போ இதற்கு பின்பு நிச்சயமாக வல்லின எழுத்துக்கள் மிகும். எப்பொழுது? வல்லின சொற்களில் அடுத்து வறுமையானால் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனி தனி அப்படிங்கிற சொற்கள் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுதும் போதும் வல்லின ஒற்று மிகும் அப்படின்னு நினைவில் வச்சுங்க. சரி, இனி பேசலாம், தனிச்சிறப்பு உடையவன். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அங்கே என்ன வரும்? வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது மிக அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடியும் வரும். மிகப்பெரிய அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். அப்போ அங்கே இப்போ போட்டு தான் எழுதுவோம். மிகப்பெரிய கடல், மிகப்பெரியவன், அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தும் பொழுது மிக அங்கே ஆக பார்த்தோம். அதே போல் இங்கே மிக அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் வல்லொற்று மிகும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. உரிச்சொற்கள் வந்து நமக்கு தெரியும். உரிச்சொற்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டுமே வல்லொற்று மிகும், சில இடங்களில் வராது. அது என்னென்ன எழுத்து அப்படிங்கிறத பார்த்துடலாம். சால தவ தட குழ.
ஸோ இந்த 4 சொற்கள் வருது இல்லையா, இந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது வல்லின ஒற்று மிகும். பிற நம்ம பயன்படுத்துவோம் நனி, மற்ற சொற்கள்லாம் பின்னாடி வரும். உரு, தவ, உரு, நனி, இப்படி சொற்கள் வந்துட்டு உரிச்சொற்களில் இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா வல்லின ஒற்றுக்களை பயன்படுத்த மாட்டோம். அதை வல்லின மிக இடங்கள்ல அப்படி பார்ப்போம். இப்போ இங்கே எது இதில் தான் வரும்னு சொல்கிறோம், சால, தவ, தட, குழ. ஸோ இந்த சொற்களுக்கு பின்னாடி நம்ம வல்லின சொற்களை சேர்த்து எழுதும் போது வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒற்று கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சரி, சாலச் சிறந்த மாணவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தவச்சிறிது அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி சொற்கள் வரும் பொழுது உரிச்சொற்களில் வல்லொற்று மிகும் அப்படிங்கிற நிலையை வச்சுக்கோங்க. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் வல்லினம் மிகும் இடம் அப்படிங்கிறதுல ஒரு 20 விதிகளை பார்த்துருக்கோம். இதை நினைவில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம ஒற்றுப்பிழைகள் இல்லாமல் எழுதுவதற்கு இந்த விதிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இருக்காப்பா? அதனால தான் சொன்னது, 6ஆம் வகுப்பிலிருந்து இருக்கக்கூடிய அடிப்படை இலக்கணங்கள் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரும் பொழுதே நம்ம பாருங்கள், ஒரு வல்லினம் மிகவும் சாதாரண ஒரு ஒற்று வரக்கூடிய இடங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய குரல் நெடில் வேறுபாடு தெரியணும். அதே மாதிரி பண்பு பெயர்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும், வினைச்சொல்னா என்னன்னு தெரியணும், திசை பெயர்னா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, இந்த அடிப்படையான விடயங்கள் நமக்கு தெரியணும். அதனால தான் சொல் எத்தனை வகைப்படும், பெயர் சொல் வந்துட்டு எத்தனை வகைப்படும், இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தோம். சரி, இப்போ வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறத பாருங்க. எங்கெங்கெல்லாம் இந்த வல்லினம், அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்புன்னு சொல்லக்கூடிய இந்த வல்லொற்றுகள் வராது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ யாராவது ஒருத்தவங்க சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? சொல்லுங்கப்பா. 6. சிறப்பு. வல்லினம் 6. சரி, இங்கே வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள் இருக்கு இல்லையா, அதில் விடுபட்டு போன எழுத்து எது எது சொல்லுங்க பார்க்கலாம். இட்டு, இரு. இட்டும் இரும் அப்படிங்கிறது. சரிங்கப்பா. சரி, இப்போது வேற்றுமை நம்ம பார்க்கும்போது பார்த்துருந்தோம், எழுவாய் வேற்றுமை அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ எழுவாய் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். எங்கே வராது அப்படின்னா எழுவாய் தொடர்களில் வல்லினம் வராது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எழுவாய் தொடர்கிறது என்ன, எழுவாய் அப்படிங்கிறது பெரும்பாலும் பெயர் சொல்லாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ பெயரில் எந்த உருவும் நமக்கு வராது அப்படிங்கிறத நம்ம வேற்றுமை பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். அப்போ அதற்கு பின்பு வரக்கூடிய நம்ம வல்லெழுத்து சொற்களில் மிகாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ தம்பி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல், அதுக்கப்புறம் படித்தான் அப்படின்னா தம்பி படித்தான் அப்படின்னு இப்போ போட்டு எழுதக்கூடாது, அது தவறு. ஸோ இங்கே வராது அப்படிங்கிற விதி இருக்குது. அதே மாதிரி கிளி பேசும், அப்படிங்க கிளி அப்படிங்கிறது பெயர் சொல், ஒரு எழுவாய். இப்போ பேசும் அப்படிங்கிறது அதனுடைய பயனிலையாக இருக்குது. இப்போ இந்த இடங்களில் எது வராது, வல்லொற்று வராது. காசா தாப்பா அப்படிங்கிறதுல எதுவுமே வராதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அங்கே நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, அது இது எது, இதுக்கு பின்னாடி நம்ம என்ன போடக்கூடாது, வல்லொற்றுக்களை சேர்த்து எழுதக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அது செய், எது சென்றது அப்படிங்கிற உதாரணங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம். இப்போ பெயரெச்சம்ங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு வந்த அப்படிங்கிறது பெயரெச்சம், வாரா அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். ஏன்னா வந்த அப்படின்னா உடன்பட்டு வருது, பொருள் தருது. வாரா அப்படின்போது எதிர்மறை பொருளை தருது. அப்போ இங்கே வந்த அப்படின்போது சொல் முழுமை அடையலை, அது எச்சமாக நிற்குது. இப்போ வந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக மாணவன் அப்படிங்கிற பெயர் சொல் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது என்ன செய்யும், முழுமை பெறும். அதனால் இதை பெயரெச்சம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி வாரா அப்படின்னும் போதும் அங்கேயும் அதே மாதிரி தான் எதிர்மறை பொருளை தரக்கூடிய பெயரெச்சமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நமக்கு எழுதிய பாடல் எழுதாத பாடல் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதிய பாடல் அப்படின்னும் பொழுது அது என்னது, ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க. எதிர்மறை பெயரெச்சம் சொல்லும்போது நான் வாரா அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்ல கொடுத்தேன் இல்லையா, வாராத அப்படின்னு. ஏன் வாரா அப்படின்னும் போது ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சத்தில் என்ன வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம், வல்லொற்று மிகும். ஆனால் அதுவே வந்துட்டு ஈறு கெடாமல் வெறும் எதிர்மறை பெயரெச்சமாக வருமேயானால் அங்கே என்ன வரும், என்ன வராது, வல்லின ஒற்று வராது அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க. சரி, அப்போ இங்கே எழுதிய பாடல் அப்படின்னும் போது அங்கே எந்த ஒற்றும் வரலை. எழுதாத பாடல் அப்படின்னும் போது அங்கே எதிர்மறை பெயரெச்சம் மட்டும்தான் வருகிறது, அங்கேயும் ஒற்று வராது அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்ததுப்பா, இரண்டாம் வேற்றுமை தொகை.
வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்னதுப்பா? என்ன தொடர்? தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர். ஆனா அதே மறைந்து வறுமையானால் தொகைநிலை தொடர் அப்படிங்கிறோம். சரி, இங்க இரண்டாம் வேற்றுமை உருபு எதுங்கப்பா? ஐ. சிறப்புப்பா. இப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறான். இப்போ இங்கே நாடு கண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதனுடைய விரி என்ன? நாட்டை கண்டான். நாட்டை கண்டான். ஐ அப்படிங்கிறது சேர்ந்து வரணும். ஆமாம் தானே? அப்போ இங்கே மறைந்து வருது, அதனால தொகை அப்படிங்கிறோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது மறைந்து வரக்கூடிய இடங்களில் வல்லொற்று மிகாது அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்கப்பா. அடுத்து பாருங்க, மென்தொடர் இடைத்தொடர் குற்றிய லுகரங்களில் வல்லினம் மிகாது. நமக்கு தெரியும் குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதில் மென்தொடர் அப்படிங்கிறது மெல்லினத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம். இடைத்தொடர் அப்படிங்கிறது இடையினத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம். இப்போ இந்த 2 குற்றிய லுகரம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு குற்றிய லுகரத்தில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருந்தோம். அது என்ன குற்றிய லுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். சிறப்புப்பா. வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும், மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரங்களில் வல்லினம் மிகாது. ஸோ அந்த விதியை அப்போ நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ தின்று தீர்த்தான் அப்படிங்கும்போது இன்னுங்கிறது என்ன எழுத்துப்பா? வல்லினமா மெல்லினமா இடையினமா? மெல்லினம். சிறப்பு. செய்து பார்த்தான் அப்படின்போது இ இடைத்தொடர். ஆமாம் தானே? அப்போ இந்த மெல்லினம் இடையினம் இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வினைத்தொகைக்கு இன்னொரு பெயர் இருக்குல்லப்பா, அது என்னங்கப்பா? நேற்று நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். சூப்பர்டாமா, அருமை அருமை. ஸோ காலம் கறந்த பெயரச்சம் அப்படிங்கிறத வினைத்தொகை. அங்கே 3 காலமுமே மறைந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னொரு எச்சம் வந்துட்டு மறைந்து வரும். அது என்ன எச்சம்ப்பா? பெயரச்சம். சிறப்பு. ஸோ வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ எழுது பொருள் அப்படின்போது பாருங்க, எழுதிய பொருள், எழுதும் பொருள், எழுதுகின்ற பொருள் அப்படிங்கிற 3 காலத்தையும் மறைத்து வருது. அப்படிங்க எழுது பொருள் அப்படின்போது இப்போ இடையில போட மாட்டோம். மிகாது அப்படிங்கிற விதியை நினைவில் வச்சுக்கோங்க. சுடுசோறும் அதே மாதிரி தான். சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படிங்கிறத சொல்லுவோம். சரி, அடுத்தது பாருங்க, படி அப்படிங்கிற வினையச்சம். இந்த படி அப்படிங்கிற எச்சம் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு சொல்லில் சேர்த்து பயன்படுத்துகிறோமோ அங்கே வந்துட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாவது வல்லினம் சொற்கள் வறுமையானால் அங்கே ஒற்று வராது, வல்லின ஒற்று வராது அப்படின்ட்டு நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ பாடும்படி, சொன்னபடி கேள் அப்படின்னோம்னா சொன்னபடி கேள் அப்படின் போது அங்கே இக்க போட மாட்டோம். சொன்னபடி கேள். வரும்படி கூறினார், பாடும்படி கேட்டார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு படி அப்படிங்கிற அந்த வினையச்சம் சொல்லில் சேர்ந்து வரும் பொழுது அதற்கு அடுத்து வரக்கூடிய வல்லின சொற்கள் வறுமையானால் அங்கே வல்லொற்று மிகாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தெரியும் எளிமையாக விழித்தொடர். இப்போ மகன் அப்படின்னா அது மகனே, முருகன்னா முருகா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விழியாக மாறும் பொழுது வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ வியங்கோல் வினைமுற்றாக வரக்கூடியது எது அப்படின்னா கா அப்படிங்கிறது இறுதியாக வரும் இல்லையா? வியங்கோல் வினைமுற்று விகுதியாக கா அப்படிங்கிறது வரும். இன்னும் 2 வரும், இய இயர் அப்படிங்கிறது. இப்போ இந்த தொடர்கள் வரும் பொழுது வல்லொற்று மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா அப்படிங்கிறதுலாம் வராது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது அன்று, இன்று, என்று இப்படி வரக்கூடிய சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார். இன்னொன்று பாருங்க, இந்த அன்று, இன்று, என்று அப்படிங்கிற சொற்கள் இதுக்கு முன்னாடி நம்ம குற்றியல் உரங்களில் பார்த்தோம். இது என்ன குற்றியல் உரமாக வருது அப்படிங்கிறது யாராலும் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சிறப்பு. ஏன்னா இன்னு ரூ இருக்கு இல்லையா, அங்கே நம்ம தின்று தீர்த்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே அன்று, இன்று, என்றுன்னு வரக்கூடியது. மென்தொடர் குற்றியல் உரத்துக்கு பின்னாடி வல்லொற்று வராது அப்படிங்கிற விதியை நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அதே மாதிரியான சொற்கள் தான் இங்கே இருக்குது. அன்று, இன்று, என்று அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்கப்பா. இப்போ அடுத்தது அது, இது, எது அதுக்கு பின்னாடி வல்லினம் வருமா வராதாப்பா? வராது. சிறப்பு. அதே மாதிரி பாருங்க, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அதே மாதிரி அத்தனை, இத்தனை, எத்தனை, இந்த சொற்கள் நினைவில் வச்சுக்கோங்க. வல்லினம் மிகக்கூடிய சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு, இதற்கு, எதற்கு, அப்படி, இப்படி, எப்படி, அந்த, இந்த, எந்த. ஸோ இதை நினைவில் வச்சுக்கோங்க. வராதது அப்படின்னும் போது அது, இது, எது, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை.
ஸோ இதை ரெண்டுக்குமான வேறுபாடை புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்ல வரும் வராது அப்படிங்கிற நினைவில் வச்சுக்கோங்க. சரி, இங்கே அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி நிச்சயமாக வல்லொற்று வராது. அதே போல் அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி வல்லொற்று வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களில் 8 10 வரும்னு சொல்லி பார்த்தோம். பிற எண்ணு பெயர்களை வராது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். 1லிருந்து பார்த்தீங்கன்னா 8 விட்டுருங்க, 7 வரைக்கும், அடுத்தது 9. ஸோ இந்த எண்ணு பெயர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வல்லொற்று வராது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, அதுலேயும் வல்லொற்று சேர்ந்து வராது. பார் பார் அப்படின் போது பார் இப்பு பார் அப்படின்னு நம்ம போட மாட்டோம். சலசல அப்படிங்கிறத சலச்சலை அப்படின்னு போட மாட்டோம். கடகடன்னு ஓடுனா சலசலன்னு ஓடு, இப்படி தான் நம்ம பேசுவோம். அப்போ நம்ம பேசும்பொழுதே நம்ம கவனித்தோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒற்றுக்களை பயன்படுத்த மாட்டோம். பெரும்பாலும் இந்த வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படிங்கிறதுக்கு எளிமையாக நமக்கு ஒரு அறிதல் புரிதல் வேணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒலி உச்சரிப்புகளை நம்ம கவனம் செலுத்தினாலே போதுமானது. என்ன வார்த்தைக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வார்த்தைகளே சரியாக உச்சரிக்கக்கூடிய நாம் அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி உச்சரிக்கின்றதை கவனித்தாலே போதுமானது. அங்கே ஒற்று வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள முடியும். சரியா சாமி? சரி, அடுத்து பாருங்கள். கள் அப்படிங்கிற விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. இப்போ வாழ்த்து அப்படிங்கிறது ஒருமை, அப்போ அது கூட கல் சேரும்போது பன்மையாகிறது. மகிழ்ச்சி, சரி, வாழ்த்து, வேற என்ன இருக்குது கல் சேர்ற மாதிரி, மருந்து, மருந்துகள். ஸோ இப்படி இந்த கல் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதும் பொழுது தவறாக எழுதுவோம். வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம இக்கு போட்டு எழுதக்கூடிய தன்மையில் நிறைய பேர் இருப்போம். அதனால் இனிமே அதை தவிர்த்துறது அப்படிங்கிறது நல்லது. கல் அப்படிங்கிற பன்மை விகுதி சேரும் பொழுது அங்கே வராது அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். உரு, நனி, கூர், கழி, கடி, இது எல்லாமே உரிச்சொற்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 4 சொற்கள் பார்த்தோம் உரிச்சொற்களில். அது என்னென்ன சொல்லுன்னு யாருக்கா நினைவு இருக்காப்பா? சால, ஒரு, தவ, சால, தவ, ஒரு, ஒருவா, குள, குளங்கிறது வரும், ஒரு வராது. சரி, இப்போ அங்கே 4 பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய உரிச்சொல் கொடுத்துருக்காங்க. அந்த உரு, நனி, கூர், கழி, கடி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வராது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. உருபொருள், கடிகாவல் அப்படின்னு. சரி, உருபசி அப்படின்னு. உருபசி அப்படின்னு ஒரு நாவல் வந்திருக்குப்பா. அது யார் எழுதுனான்னு யாருக்கா தெரியுமா? உருபொருள், உருப்பசி. சரி, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுன நாவல். சரி, ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு எங்கேயாவது இருந்து கொஸ்டின் கேட்டாங்க, நூலும் நூலாசிரியும் தமிழும் தமிழ் தொண்டும் வருது இல்லையா, அங்கேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதிக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அப்போ உம்மை தொகையில் அந்த உம்மை விகுதி எதுப்பா? உம்மை தொகையில் எது மறைந்து வரும்? அப்படிங்கிற விகுதி தான் மறைந்து வரும். சரியா? அப்போ அதில் வந்துட்டு என்ன வராது? வல்லினம் மிகாது. தாய் தந்தை அப்படின் போது தாயும் தந்தையும் அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே அப்படிங்கிறது மறைந்து வரதுனால தாய் தந்தை அப்படிங்கிறது. நீ, நான், கபிலர், பரணர் 2 சேரும் பொழுது கபில பரணர் அப்படின்னு வரும். சரி, இந்த மாதிரி சொற்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உவமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்கள். 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, அந்த தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வேற்றுமை தொடர்ந்து தான் கொடுத்துருக்குறாங்க, வேற்றுமை தொகைநிலை தொடர் அப்படின்னு கொடுக்கல. அப்போ வேற்றுமை தொடர்னு என்ன அர்த்தம்? அது வெளிப்படையாக வரக்கூடிய தொகாநிலை தொடர் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அப்போ 3ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு நமக்கு தெரியணும், 5ஆம் வேற்றுமை உருபு தெரியணும், 6ஆம் வேற்றுமை உருபு தெரியணும். வேற்றுமை உருபுகள் மொத்தம் எத்தனைப்பா? நேற்று கேட்ட அதே வினா. வேற்றுமை 8, ஆனால் அதில் இருக்கக்கூடிய உருபுகள் பெறக்கூடியது 6 மட்டும். ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுருப்போம். சரி, இங்கே 3ஆம் வேற்றுமை உருபு எது எதுங்கப்பா? நினைவில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். சிறப்பு, அவ்வளோதான். சரி, அதில் ஆண் அப்படிங்கிறது இப்போது வழக்கில் இல்லை, ஆள் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். சரி, 5ஆம் வேற்றுமை உருபு இல்லும் இன்னும். 6ஆம் வேற்றுமை உருபு அது, ஆது, அ அப்படிங்கிறது.
ஆது அப்படிங்கிறதும் அப்படிங்கிறதும் இப்போ வழக்கில் இல்லை, அதுங்கிறது அதிகமாக பயன்படுத்துவோம். சரி, அதோட சொல்லுறுப்புகளையும் நம்ம சேர்த்து வேற்றுமையை படிக்கும்பொழுது பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. என்னோடு அப்படின்னும் போது இந்த ஒடு ஓடுல ஓடு அப்படிங்கிறது உடனிகழ்ச்சி பொருளில் ஒடு ஓடு வரும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ ஓடு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே வந்திருக்கு. அப்போ இதை தொடர்னு கேட்டாங்க அப்படின்னா தொகாநிலை தொடர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். அப்போ என்னோடு சேர், அதே மாதிரி பாருங்கள், ஐந்து அப்படிங்கிறது இல் இன் அப்படிங்கிறது உருபு, அதோட சொல்லுறுப்புகள் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ மரத்திலிருந்து பரி அப்படின்னும் போது அங்கே இருந்து அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருபாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ அங்கேயும் வல்லொற்று மிகாது. குறுங்கினது குட்டி அப்படின்னும் போது அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமையாக வருகிறது. இது எல்லாமே வெளிப்படையாக வர்றதுனால தொகாநிலை தொடர். அப்போ 3, 5, 6 அப்படிங்கிற வேற்றுமை தொடர்களில் வல்லொற்று மிகாது. இன்னொன்று 2 வந்துட்டு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகும் சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வேற்றுமை எது எதுப்பா? அதாவது இதுக்கு முன்னாடி வேற்றுமையில் பார்த்துருந்தோம். வேற்றுமை வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது எது எதுன்னு கேட்குறேங்கப்பா. இல்லை இல்லை, இங்கே பாருங்க 3, 5, 6 வெளிப்படையாக வருது. அப்போ அங்கே வல்லினம் மிகாதுன்னு சொல்லி பார்த்தோம். வல்லினம் மிகக்கூடிய இடங்கள்லையும் 2 உறுப்புகள் வந்துட்டு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் சொல்லி பார்த்துருந்தோம். அந்த உறுப்புகள் என்னென்ன? நான்காம் வேற்றுமை. சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சிடா. அப்போ நினைவில் வச்சுக்கோங்க, 2, 4 வெளிப்படையாக வந்தது அப்படின்னா வல்லினம் மிகும், 3, 5, 6 வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் வராது அப்படிங்கிற அந்த ஒப்புமையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பரிசமே, 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வரும். நம்ம பார்த்தது இப்போ தொகாநிலை தொடரில் உறுப்புகள் வந்துட்டு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களை பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை, 5ஆம் வேற்றுமை தொகை. அப்போ தொகை அப்படிங்கிறது உறுப்புகள் மறைந்து வரக்கூடியது. அப்போ ஐ அப்படிங்கிற உறுப்பு மறைந்து வந்தாலும் சரி, ஆள் ஒடு ஓடு அப்படிங்கிறது மறைந்து வந்தாலும் சரி, 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு அப்படிங்கிறது மறைந்து வந்தாலும் சரி, 5ஆம் வேற்றுமை உறுப்பு இல் இன் அப்படிங்கிறது மறைந்து வந்தாலும் சரி, அங்கே வல்லினம் மிகாது அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் 2க்குமான ஒப்புமை அப்படிங்கிறது இப்போ சொன்னோம். அதே மாதிரி மறைந்து வரக்கூடிய வேற்றுமை தொகை, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர். உங்களுக்கு பாடங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து வச்சுருக்குறாங்க நம்ம தமிழக பாடத்திட்டங்களில். சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றா அடிப்படையில் நம்ம அறிந்து கொண்டு வரும் பொழுது இப்போ இதற்கான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரி பாருங்கள், உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் படி அப்படின்னா தமிழை படி அப்படிங்கிறது, இங்கே ஐ அப்படிங்கிற உருபு மறைந்து வருது, அதனால் அங்கே வல்லொற்று வராது. அதே போல் கை தட்டு அப்படின் போது கையால் தட்டு அப்படிங்கிறது தான் அங்கே விரியாக வரும். அப்போ ஆள் அப்படிங்கிற உருபு மறைந்து வருது. இப்போ வீடு சென்றான் அப்படின்னா வீட்டிற்கு சென்றான் அப்படின்னு தான் நம்ம விரியாக வரும். ஆனால் இங்கே கூ அப்படிங்கிறது மறைந்து வருது, அதனால் இங்கே வல்லொற்று வராது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், உயர்திணை பெயர் தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. அது என்ன உயர்திணை பெயர் தொகை? திணை வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம், உயர்திணை அக்ரிணை அப்படின்னு 2 வகை திணை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை உயர்திணை அப்படின்போது யாரெல்லாம் உயர்திணையில் வருவா அப்படின்னா மக்கள், மனிதர்கள் தான், பெரும்பாலும் மனிதர்கள். அப்புறம் இறைவன் பெயர்களாக சொல்லக்கூடிய அது, அப்புறம் தேவர், அதாவது நரகர்கள், அசுரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதற்கான பெயர்கள் எல்லாமே பெரும்பாலும் மனிதர்கள் தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்படி வரக்கூடியது உயர்திணை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் பால் வகையும் பார்த்துருப்போம். உயர்திணைக்குரிய பால் எது எதுப்பா? சூப்பர். அப்போ 3 இருக்கு. சரி, இந்த உயர்திணையில் பெயராக வரக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னது? இப்போ தலைவன் கூற்று அப்படின்போது இது நம்ம பாருங்க என்ன தொகையாக வந்திருக்கு, தலைவன் அப்படிங்கிறது உயர்திணை பெயர். ஆனால் இங்கே தொகை அப்படின்னும் போது இங்கே எத்தனாவது வேற்றுமை தொகை வந்திருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமாப்பா? தலைவன் கூற்று, தலைவி கூற்று. சிறப்பு. அப்போ இங்கே 5ஆம் வேற்றுமை உருபு அப்படிங்கிறது மறைந்து வருது. அப்போ இது தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தலைவன் கூற்று, தலைவி கூற்று அப்படின்னும் போது தலைவனின் கூற்று, தலைவியின் கூற்று. அப்போ இது தொகையாக வந்திருக்கு. அப்போ உயர்திணை பெயர் தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற நினைவில் வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லாக வரக்கூடிய, நம்ம எழுவாய் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எழுவாயாக ஒரு பெயர் சொல்லாக ஒரு தொடர் அமையும் பொழுது அந்த முதல் சொல்லுக்கு அடுத்ததாக வல்லின எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள் அமைஞ்சு அப்படின்னா அங்கே வரவே வராது அப்படிங்கிறத எளிமையாக புரிஞ்சுக்கலாம். சரி சரி, இப்போ இது வரைக்கும் பாருங்கள், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதில் ஒரு 20 விதிகள், இதில் ஒரு 20 விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்கா? ஏதாவது புரியாமல் இருக்காங்கப்பா?
அடுத்தது 8ஆம் வகுப்பு தரத்தில் யாப்பிலக்கணத்துக்கு போயிடலாமா? ஐயா எனக்கு ஒரு சின்ன ஆமாம் சொல்லுங்கம்மா. நான் எதுல இருந்துதான் வகுப்பு வரேன். நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். சரிங்கம்மா. எனக்கு தினந்தோறும் எத்தனை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அம்மா அன்றாடம் இந்த தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிறது இரவு 8:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறுங்கம்மா. மஞ்சள். இன்னொன்னு திறனறிவு சார்ந்த வகுப்பு அது ஒவ்வொரு வெள்ளியும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடக்குங்கம்மா. ஆமா, காலைல 5 to 6 அப்படிங்கிறது திறனறிவு நுண்ணறிவு சார்ந்து கணிதம் மற்றும் திறனறிவு சார்ந்த வகுப்புகள் நடக்குங்கம்மா. தமிழ் வகுப்பு அப்புறம் சமூகவியல் பொருளாதாரம் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நேரங்கம்மா. வேற ஏதாவது வகுப்பு மாற்றம் இருந்தது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்க, அதுல உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருப்போம்மா. நன்றிங்கம்மா. சரி, இப்போ யாப்பு இலக்கணம் பார்த்துடலாங்களா? சரி, யாப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு இலக்கணம் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல இப்போ பாருங்க, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறதுல யாப்பு அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னா செய்யுள், தொடர்பு, பாட்டு, கவிதை, தூக்கு, பண், பா, கவி அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப செய்யுள் அப்படிங்கிறது யாப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு செய்யுளை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு பெயர். இங்க செய்யுள் அப்படிங்கிறது இயம்பக்கூடியது, தொடர்பு அப்படின்னாலும் பாட்டு அப்படின்னாலும் கவிதை அப்படின்னாலும் எல்லாமே இயற்றக்கூடிய தன்மையில வரக்கூடியது, அப்படி பொருள் தரும். சரி, நம்ம இங்க பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அதுல ஒரு சொல்லினுடைய அதை பிரிக்க முடியும், பகுபதம் அப்படின்னாலே பிரிக்கக்கூடியது. அங்க வந்துட்டு அதற்கு உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். யாருக்காவது நினைவு இருக்கிறதா? பகுபத உறுப்பிலக்கணத்துல எத்தனை உறுப்புகள் வரும், அது என்னென்ன உறுப்புகள் அப்படிங்கிறது சொல்ல முடியுமாங்கப்பா? மொத்தம் 6 உறுப்புகள். சிறப்பு சிறப்புமா. பகுதி, விகுதி, சந்தி, சார்பு, இடைநிலை, விகாரம். சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சிங்கம்மா. இப்ப அதே மாதிரி பாருங்க, யாப்பு உறுப்புகளும் என்னதுதான் 6 தான் அப்படிங்கறத பாக்குறோம். அது என்னென்ன அப்படின்னா, நீங்க ஒரு கவிதை அல்லது செய்யுள் படைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த உறுப்புகள் வந்துட்டு மிக முக்கியமாக, நீங்க மரபு ரீதியாக ஒரு கவிதை அல்லது செய்யுள் இயற்றணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த இலக்கணம் அப்படிங்கிறது அடிப்படையில தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இப்ப இது பாருங்க, எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு 6 உறுப்புகளை சொல்றாங்க. அது என்னென்ன உறுப்புகள் அப்படிங்கறத இப்ப 10ஆம் பொதுவாக 8ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கறனால அதனுடைய பெயர்களை மட்டுமே நம்ம முதல்ல விளங்கிக்கலாம். நீ அதுக்கு அடுத்து வந்துட்டு அடுத்தடுத்து வகுப்புகள் போகும் பொழுது அதனுடைய விரி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப முதல்ல எழுத்து அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்து அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்திருந்தோம். எழுத்து இலக்கணத்துல என்னென்னலாம் எப்படி எப்படி நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது, என்னென்ன பெயர் இருக்கு, அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப எழுத்துக்கள் அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 247 அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்ம பாக்குறோம். அத ஒளியின் அடிப்படையில, உச்சரிப்பின் அடிப்படையில எப்படி நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா குறில் எழுத்துக்களாக, நெடில் எழுத்துக்களாக, ஒற்றெழுத்துக்களாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்ப குறில் அப்படிங்கிறதவே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உயிர்குறில், உயிர்மெய் குறில் அப்படிங்கிறது. நிச்சயமாக இந்த எண்ணிக்கையை வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியில இந்த குரல் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கைகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஏதாவது எண்ணிக்கையை வந்துட்டு கேட்பாங்க. கடந்த தேர்வுகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சார்பு எழுத்துக்களினுடைய வீரியம் வந்துட்டு மொத்தம் எத்தனை அப்படிங்கிற ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அப்ப சார்புகளுடைய ஒட்டுமொத்தமான கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 369 அப்படிங்கிறது வரும். அதை வந்துட்டு ஒரு வினாவில் டிஎன்பிஎஸ்சி வினாவில் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எண்ணிக்கைகளை நம்ம நினைவுல வச்சுக்கிறது சாலச்சிறந்த ஒன்று. சரி பாருங்க, அப்ப குறில் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 95 இருக்கு. நம்ம உயிர்குறில் மட்டும் இல்ல, உயிர்மெய் குறிலும் சேர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 95 இருக்கு. அதுல உயிர்குறில் பாத்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் 12 தான். அதுல 5 மட்டும்தான் குறில் எழுத்துக்களாக வருகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொன்னு, இதே இந்த 5 உயிர்குறில் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 90ஆக வரும். அப்ப அதை உயிர்மெய் குறில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுல நெடில் எழுத்துக்கள் தான் கூடுதல். ஏன்னா அங்க 7 வந்துட்டு இருக்கு உயிர்ல. அந்த 7மே 18 மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மெய் நெடிலாக 126 வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல ஒற்று அப்படிங்கிறத நம்ம சொன்னோம், புள்ளி வைத்து எழுதக்கூடிய எல்லாவற்றையும் நம்ம ஒற்று அப்படின்னு சொல்லி சொன்னோம். எதுல எல்லாம் புள்ளி வைத்து எழுதுறோம் அப்படின்னோம்னா
இக்குல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18மே நம்ம ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம். அதே போல ஆயுதம் பாத்தீங்கன்னா 3 புள்ளிகள் வைத்து எழுதுறோம். முப்புள்ளி, முப்பாறு புள்ளி அப்படின்னு அதற்கு வேறு பேருன்னு நம்ம சொல்றோம். அப்ப அது ஒண்ணு. ஸோ ஆக ஒற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் 19 இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம அளபடையெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எத்தனை அளபடையெல்லாம் அளபெடுக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். அப்ப அதுல 11 ஒற்றெழுத்துக்கள் அப்படின்போது அந்த ஒற்றெழுத்துக்கள்ல ஆயுதமும் சேர்ந்து வரும். மிச்சம் இருக்கிற 10ம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெய்யெழுத்துக்கள் தான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பாருங்க. இப்ப எழுத்து அப்படிங்கிறத இவ்வளவுதான். மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு 2 வகை இருக்குது. அந்த முதல் எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்து அப்படின்றத பாக்குறோம். உயிரெழுத்தை வந்துட்டு ஊசியின் அடிப்படையில் நம்ம எப்படி பிரிக்கிறோம், அதே மாதிரி மெய்யெழுத்து அப்படிங்கிறது நம்ம உடல்ல எந்த பாகங்கள் இருந்து எப்படி பிறக்குது அப்படின்ற அடிப்படையில வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி வகுப்புலேயே தெரிஞ்சிருந்தோம். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, எழுத்துக்களுடைய இந்த அடிப்படை விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாதான் பின்னாடி நாம சீராக, அடியாக, தொடையாக ஒவ்வொன்றையும் வந்துட்டு பிரித்து அறியும் பொழுது இந்த பெயர்களை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால இதனுடைய விடயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அசை அப்படிங்கிறது. இப்ப எழுத்து வச்சுதான் அசை அப்படிங்கிறது உருவாகும். அந்த அசை அப்படிங்கிறது ஓரெழுத்தாகவோ அல்லது 2 எழுத்தாகவோ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லுல ஓரெழுத்தோ அல்லது 2 எழுத்தோ அப்படிங்கிறது அசையாக மாறி வரும். பாருங்க, எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்வது அசை அப்படிங்கிறோம். அப்போ ஒரு சொல்லுல எழுத்துக்கள் நம்ம பிரிக்கிற முறை அப்படிங்கறதான் அசை அப்படிங்கிறது. அந்த அசை எத்தனை வகை அப்படின்னா 2 வகையில வரும் அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா நேரசை, நிறையசை அப்படிங்கிறது. இப்ப நேரசை அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதுல நேரசையை மட்டும் எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு சில விதிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, ஒரே ஒரு குரல் எழுத்து தனித்து வந்தது அப்படின்னா அதை நேரசையில வைக்கலாம், அது நேரசை தான் அப்படிங்கிறாங்க. சரி, வெறும் குரல் எழுத்து மட்டும் தானே அப்படின்னா ஆமா, குரல் கூட நீங்க ஒற்றெழுத்து அப்படிங்கிறது கணக்குல வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆனா நீங்க சொல்ல பிரிக்கும் பொழுது ஒரு குரலுக்கு அடுத்து ஒரு ஒற்றெழுத்து இருக்கு அப்படின்னா அந்த ஒற்றெழுத்தையும் நீங்க என்னதான் இப்படிதான் கணக்குல கொள்ளணும், ஒரு எழுத்தாக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப தனிக்குறில் ஒற்று இது ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரசைக்குள்ள வரும். சரி, இது மட்டும் தானா அப்படின்னா இல்லப்பா, நெடில் எழுத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க நேரசைக்குள்ள வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நெடில் எழுத்தும் தனி நெடில் அப்படின்னும் போது தனித்து மட்டும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தனி நெடில் ஒற்று இதுவும் வந்துட்டு எதுக்குள்ளதான் வரும், நேரசைக்குள்ள வரும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விதி தெரிஞ்சது அப்படின்னாதான் பின்னாடி நம்ம அழகிட்டு வாய்ப்பாடோ இல்ல மத்ததோ அப்படிங்கறத பார்க்க முடியும். திடீர்னு ஏதாவது ஒரு சில வினாக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்ப இந்த விடயங்கள் உங்களுக்கு புரியுது இல்லையா? தனிக்குறில் ஒற்று, அதே மாதிரி தனிநெடில் ஒற்று, இது எல்லாமே நேரசைக்குள்ள வரக்கூடியது. நிறையசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருகுறில் ஒற்று, அதே மாதிரி ஒரு நெடிலும் ஒரு குறிலும் வரும். அதே மாதிரி குரில் நெடில் ஒற்று, இப்படி நமக்கு வரக்கூடியது அப்படிங்கிறது நிறையசை. அவ்வளவுதான். பாருங்க, 2 குரில் இணைந்து வந்தால் அது நிறை அப்படிங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கடை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 குரிலுடன் ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் நிறைதான். அங்க எப்படி நம்ம தனிக்குறிலும் குரில் ஒற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதே போல இங்கேயும் 2 குரிலோட ஒரு ஒற்று வந்துச்சு அப்படின்னாலும் அது 2 எழுத்தாக தான் கணக்கில் கொள்ளுவோம், அது நிறைதான் அப்படிங்கிறது. அதே போல குரில் நெடில் இணைந்து வந்தால் அது நிறை. உதாரணத்துக்கு கலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குரில் நெடிலோட ஒற்றும் சேர்ந்து வந்தா அதையும் நம்ம நிறையாகத்தான் கணக்கில் கொள்வோம். இப்ப கலாம் அப்படின்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க. சரி, இது வந்துட்டு நேரசை நிறையசை அப்படிங்கிறதுக்கான அடிப்படை விதிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா சீர் அப்படிங்கிறது. எப்படி ஒரு எழுத்திலிருந்து அசை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோமோ, ஏன்னா அசையை அறிவதற்கு எழுத்துக்கள் அடிப்படை, அதே போல சீர் அப்படிங்கிறதுக்கு அசை அப்படிங்கிறது அடிப்படை. ஒரு அசையோ பல அசைகளோ வந்தால் அதை சீர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, பாருங்க, இப்ப சீர்கள் அப்படின்னும் பொழுது அடிப்படையில நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரசை சீர். அங்க நம்ம நேரசை நிறைசைன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சீர் அப்படிங்கிறது பிரியக்கூடிய தன்மையின் அடிப்படையில வந்துட்டு அது ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை அப்படின்றது வரும். சரி, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நாள், மலர், காசு, பிறப்பு எல்லாமே ஓரசை. ஏன் அப்படின்னா இதை நம்ம பிரிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்ல பாருங்களேன். நாள்ங்கிறது என்னது? தனி நெடில் ஒற்று. அப்ப தனி நெடில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். என்ன அசை? தனி நெடில் நேரசை. நேரசை, சிறப்பம்மா. அதே மாதிரி மலர் அப்படிங்கிற சொல் பாருங்க, இரு குரில் ஒற்று வந்திருக்கு. அப்ப 2 குரிலும் சேர்ந்து வந்தா நிறையசை. அதே போல காசு, பிறப்பு அப்படிங்கிறது. காசுங்கிறது பாருங்க நெடிலும் இருக்கு குரிலும் இருக்கு. ஆனா பிரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா என்னது? காசு, பிறப்பு, இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அசையில மட்டுமே வரும், இதை நம்ம பிரிக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈரசை சீர்கள்ல
மாச்சீர் விளச்சீர் நீங்க அழகீட்டு வாய்ப்பாடுலாம் படிக்கும்போது வகுப்புகளை படித்து நினைவூட்டுவதற்காக நான் இப்ப திரும்பவும் சொல்றேன். தேமா, புளிமா, கரிவிலம், கூவிலம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். இப்ப இங்க தேமா அப்படிங்கிறதுல இறுதி எழுத்து பாருங்க மா அப்படிங்கிறது, அதனாலதான் அதை மாச்சீர் அப்படிங்கிறோம். புளிமா அப்படிங்கிறதுல மா, அப்ப 2 வகையான மாச்சீர் இருக்கு. அதே போல விளைச்சீர் பாத்தீங்கன்னா கரு விலம், கு விலம் அப்படின்னு வருது. இப்ப விலம் விலம் அப்படிங்கிறது ஈரசைச்சீர்களாக வரக்கூடியது. சரி, இது மொத்தம் எத்தனை வகை அப்படிங்கிறத 4 வகை. ஏன்னா தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் 4 இருக்குதுங்களா. அதே போல நாள், மலர், காசு, பிறப்பு அப்படிங்கிறது 4 வகையில வரும். இப்ப இங்க நாள், மலர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நேர், நிறை அப்படிங்கிறது. காசு, பிறப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நேர்பு, நிறைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா கா அப்படிங்கிறத பிரிக்க முடியும். காங்கிறது தனி எழுத்து, தனி நெடில், அப்ப அது நேர். சு அப்படிங்கிறத நேர்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் பிறப்பு அப்படிங்கிறது நிறைக்கு அடுத்ததாக ஒரு எழுத்து வருது இல்லையா, அதை நிறைவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் செயல்கள்ல. பெரும்பாலும் திருக்குறள் பயன்படுத்தும் பொழுது இதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா காய்ச்சீர் கனிச்சீர் அப்படிங்கிறது. இந்த மாச்சீர்கள் இருந்து வரக்கூடியதுதான் இந்த காய்ச்சீர் கனிச்சீர் அப்படிங்கிறது. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 வகையில வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது எல்லாமே 3 அசைச்சீர்களாக வரக்கூடியது. தேமாங்காய், புளி மாங்காய், அதே போல கரிவிலங்காய், கூவிலங்காய் அப்படிங்கிறது. காய் வர போலயே கனியும் சொல்லுவோம். தேமாங்கனி, புளிமாங்கனி, கரிவிலம் கனி, கூவிலம் கனி. இப்ப காய் கனி ரெண்டையும் சேர்க்கும் பொழுது காயில 4, கனியில 4, 8 வந்துருச்சுங்களா. அப்ப இது 8 வகை அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பூச்சீர், நிழல்சீர் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றது, ஒரு மரத்துக்கடியில உட்கார்ற மாதிரியே நம்ம நினைவுல வச்சுக்கோ. ஒரு மரத்துக்கடியில உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோம், அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு மாங்கனி, அதே மாதிரி ஒரு புளிய மரம் அப்படிங்கிற மாதிரி நினைவுல வச்சுக்கிட்டு அதோடைய பூ, அதோடைய காய், அதோடைய கனி, அதோடைய நிழல் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. இது நேரடி வகுப்பு இருந்தது அப்படின்னா இன்னும் நம்ம சிறப்பாக எடுப்பதற்கு முடியும். நம்ம இணைய வழி அப்படிங்கிறதுனால இது புரியும்படி சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடு அல்லது புரிந்து கொள்வதில் உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்தது அப்படின்னா தாராளமாக கேளுங்க. அடுத்தது பாருங்க பூச்சீர் அப்படிங்கிறது. இதுல தேமா தன்பு, தேமா நரும்பு இப்படிங்கலாம் நமக்கு வரும். சரிங்களா. அதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 16 வகை இருக்கு. இதை நம்ம விரிவா பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக அந்த உதாரணங்களோட நான் எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். சரி, இப்ப இந்த பெயர் தன்மை வகை அப்படிங்கிறதுனால இந்த பெயர்ல மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். சரி, இப்ப இது சீர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம், யாப்பு உறுப்புகள்ல எழுத்து பார்த்துட்டோம், அசை பார்த்துட்டோம், சீர் பார்த்துட்டோம். அப்போ 3 உறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறது ஒரு புரிதலோட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தலை அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு லகர வேறுபாடுல இப்ப நான் இதுக்கு வந்துட்டு இயல்புலா போட்டேன் அப்படின்னா அது எதை குறிக்கும்பா? மனிதனின் தலை. இப்ப பெயர் சொல்ல நான் கேட்கிறேன், தலை அப்படிங்கிறது என்ன பெயர்ல வரும்? பெயர் சொல்ல நீங்க சினப்பெயர். சினை பெயர். சிறப்புப்பா, அருமை அருமை. அடுத்தது பாருங்க, இந்த தலை அப்படின் போது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை அப்படிங்கிறோம். இப்ப யாப்பு உறுப்புகள்ல இந்த தலைங்கிறத லகரத்தை மறந்துடாதீங்க. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் சேர்வது தலை. எப்படி எழுத்துக்கள் சேர்ந்து அசையாச்சோ, அசைகள் சேர்ந்து சீராச்சோ, இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீர்கள் சேர்ந்து தலையாக வருகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இதெல்லாம் உதாரணங்களோட சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு விரிவாக ஒரு புரிதலாக ஏற்படும். இப்ப பாருங்க, இந்த தலையில மொத்தம் 7 இருக்கு அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. அது என்னென்ன அப்படின்னா நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற் சீர் வெண்டலை, வெண் சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படிங்கிற 7 பெயர்கள்ல இந்த தலை அப்படிங்கிறது நம்ம வகையாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடி. இப்ப நம்ம பெயர்ல மட்டும் அறிந்து கொள்வோம். அப்ப இதை பத்தி விரிவாக பார்க்கும்போது உதாரணங்களோட அடுத்த வகுப்புல நம்ம கன்டினியூ பண்ணுவோம். சரி, இங்க அடி அப்படிங்கிறது பாருங்க, செய்யுள்கள்ல வரிகள் இருக்கு இல்லையா. இப்ப முதல் வரி அப்படிங்கிறத ஒரு அடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுத்துக்கள் சேர்ந்து அசை, அசை சேர்ந்து சீர், சீர் சேர்ந்து தலை. இப்போ இந்த தலைகள் வந்துட்டு வச்சு பாத்தீங்கன்னா தலை வந்துட்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்யுள் வரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாக்கியமே கம்ப்ளீட் ஆகும். அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு கீழே எழுதக்கூடியதை 2வது அடி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இந்த அடியில பாத்தீங்கன்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது அடி. இப்ப சீர் அப்படின் போது ஒரே சீரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அது மாதிரி வரக்கூடியத அது எப்படி வரும், 1 கீழே 1 கீழே அப்படின்னு மாதிரி தான் எழுதுவோம் நம்ம. இப்ப அதுல இந்த அடியினுடைய வகை வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 வகை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப குறள் அடி அப்படிங்கிறது ஏன் திருக்குறளை வந்துட்டு குறள் வெண்பா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னம்னா, நீங்க ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்குறளை எல்லாருமே வந்துட்டு முதல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன அப்படின்னா அது ஈரடி வெண்பாவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. 2 அடியெல்லாம் நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஒரு தனி கதை.
ஆனா என்னது அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விதியெல்லாம் இருக்குது. அப்ப 2 அடிகள் மட்டும் அமையுமே ஆனால் அதை குறள் அடி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் திருக்குறள்ல குறள் வெண்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 3 அடிகள்ல ஒரு பாடல் அல்லது ஒரு செய்யுள் அமையுமே ஆனால் அது என்னன்னு சொல்றோம், சிந்தடி அப்படிங்கிறோம். இதற்கு முன்னாடி போட்டித் தேர்வுகள்ல இதுல இருந்து ஒரு வினா வந்துட்டு கண்டிப்பாக வந்திருந்ததுப்பா. அதே மாதிரி நீங்க மோனை, எதுகை மோனை இதுலயுமே வரும். தொடையில இருந்தும் அடியில இருந்தும் நிச்சயமாக கேள்விகள் வரும் அப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க. 4 அடியில வந்தது அப்படின்னா அது அளவடின்னு சொல்றோம். அந்த அளவடிக்கு இன்னொரு பேரு நேரடி அப்படிங்கிறது. பெரும்பாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மூதுரையா இருக்கட்டும் அல்லது வேறு நூல்களாக இருக்கட்டும், நாலடியாறு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா வெண்பாக்கள் முழுக்க முழுக்க 4 அடியில வரக்கூடிய பாடல்களை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அடுத்தது நெடிலடி அப்படிங்கிறது 1 அடியிலிருந்து 5 அடிகள், மொத்தம் 5 வந்துடணும். அந்த 5 அடிகள் இருக்குமே ஆனால் அதை நெடிலடி அப்படிங்கிறோம். களி நெடிலடி அப்படிங்கிறது 5 அடிகளுக்கு மேல இருக்கக்கூடியத களி நெடிலடி அப்படின்னுவோம். சரி, இப்போ அடியினுடைய வகைமை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தொடை அப்படின்னு சொல்றோம். தொடு கூட்டல் ஐ அப்படிங்கிறது தான் தொடை அப்படிங்கிறது பிரியுது இல்லையா? தொடுத்தலால் இதை தொடை அப்படிங்கிறோம். சீர்களிலும் அடிகளிலும் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் அமைவது தொடை அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த தொடை எத்தனை வகை அப்படின்னா 8 வகையில இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா மோனை, இயைபு, எதுகை, முரண், அளபெடை, அந்தாதி, இரட்டை, செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 8 வகையை கொடுக்குறாங்க. அது என்ன அந்த 8 வகை அப்படின்னா, மோனை அப்படின் போது முதல் எழுத்து ஒன்றி வருவது. இப்ப நம்ம செயல்கள்ல படிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீர்கள்லயோ அல்லது அடியிலேயோ நமக்கு ஒரே மாதிரியான முதல் எழுத்து வந்துட்டு ஒரே மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், மோனை தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயைபு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செய்யுள்ல இறுதியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ தந்தானே தந்தானே இப்போ இறுதியில முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துட்டு முடியும். அது எழுத்தாவும் இருக்கலாம் அல்லது அசையாவும் இருக்கலாம், சீராகவும் இருக்கலாம். ஒரே ஓசையில முடிஞ்சது அப்படின்னா அது இயைபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து எதுகை பாத்தீங்க அப்படின்னா எப்படி முதல் எழுத்து ஒன்றி வருவதை நம்ம மோனைன்னு சொல்லுவோம் அப்படின்னோ சொன்னோமோ அதே போல 2வது எழுத்து அது மெய் எழுதாவும் இருக்கலாம், உயிர் மெய் எழுதாவும் இருக்கலாம், ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது நம்ம எதுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முரண் தொடை அப்படின் போது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருப்பது. இப்ப நல்லது கெட்டது, தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படின்னா சொல்றோம் இல்லையா? இப்ப இங்க தீதும் இருக்கு, நன்று இருக்கு, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரண். இந்த மாதிரி அமைந்து வறுமையானால் முதல் அடியிலையும் 2ஆம் அடியிலையும் பாத்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் ஒன்றி வருவது போல முதல்ல வந்துட்டு அடியில நல்லது அப்படின்னா பின்னாடி வர்றது அல்லது அப்படின்ற மாதிரியான ஒண்ணுக்கு ஒண்ணு வார்த்தைகள் முரண் வறுமையானால் அதை முரண் தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அளபடை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எழுத்துக்கள் வந்துட்டு நீண்டு, அதாவது ஒரு உயிரெழுத்துக்கள் வந்துட்டு நீண்டு ஒழிப்பது அப்படிங்கிறத அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப செய்யுள்கள் அது மாதிரி வந்துட்டு பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு இப்ப கெடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கெடுப்பதும் அப்படிங்கிறத கெடுப்பதும் அப்படின்னு பயன்படுத்துவார். சோ இந்த மாதிரி வந்துட்டு அளபடியாக வரக்கூடியது அளபடை தொடை அப்படின்னு சொல்லுவோம். அந்தாதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் எழுத்து, இப்ப நம்ம ஒரு ஆஹ் வார்த்தைகள் வந்துட்டு செய்யுள்ல பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இறுதி எழுத்திலிருந்து மீண்டும் வந்துட்டு முதல் எழுத்தாக தொடங்குவது, அதை வந்துட்டு அந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இறுதியில ஒரு சொல் முடியுது அப்படின்னா அதே சொல்ல வந்துட்டு மீண்டும் வந்துட்டு முதலாக வைத்து தொடங்கக்கூடியது, அடுத்த அடியில முதலாக வைத்து தொடங்கக்கூடியது, இது அந்தாதி அப்படிங்கிறதுல வரும். இரட்டை தொடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே சொல் வந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடியதை இரட்டை தொடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த செந்தொடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மேலே சொல்லப்பட்ட 7 தொடைகள் இருக்கு இல்லையா, அந்த தொடைகள் எதுவுமே வராம ஒரு செயல் வந்துட்டு அமையுமே ஆனால் அதை வந்துட்டு செந்தொடை. மோனையும் கிடையாது, இயைபும் கிடையாது, எதுகையும் கிடையாது, வேற எந்த தொடையுமே வரல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை செந்தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருக்காங்கப்பா? செந்தோடை மட்டும் நீங்க செந்தொடைங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கம்மா. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம இது பார்த்திருந்தோம், தொகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 வகை தொகை பார்த்திருந்தோம். அந்த 6 வகை தொகைகள்ல வினை தொகை, பண்பு தொகை, வேற்றுமை தொகை இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? அது எல்லாத்துலயுமே உருபுகள் இருந்தது. அந்த உருபுகள் எல்லாமே வந்துட்டு அந்த உருபுகளை வச்சுதான் தொகையை நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். அது எதுவுமே இல்லாம இறுதியாக வந்துட்டு ஒரு தொகையை பயன்படுத்துவோம். அந்த தொகைக்கு பேரு அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம பயன்படுத்தும். அல்லாத இந்த எந்த உருபுமே இல்லாம வேற ஏதாவது புதிய சொற்கள் வந்துட்டு வருமேயானால் அதை வந்துட்டு அன்மொழி தொகை அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா?
அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இப்ப இங்க தொடை அப்படின்போது பாத்தீங்கன்னா மோனை, இயைபு, எதுகை, முரண், அளபடை, அந்தாதி, இரட்டை அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பொருண்மையை வச்சு நம்ம அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா செந்தொடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செய்யுள்கள் வந்துட்டு பயன்படுத்தும் போது அங்க வந்துட்டு எதுவுமே இருக்காது. அதாவது மோனையும் நம்ம முதல் எழுத்து ஒன்றியும் வராது, அதே மாதிரி இயைபு ஓசை நயமும் இருக்காது, எதுகையும் இருக்காது, அதே மாதிரி முரண்களும் அங்க முரணான சொற்களை பார்க்க முடியாது, அளபடை சொற்களை பார்க்க முடியாது, அந்தாதி அதாவது இறுதி எழுத்து முடிஞ்சு அது திரும்ப மீண்டும் முதல் எழுத்தாக தொடங்குறத பார்க்க முடியாது. அதே மாதிரி இரட்டை தொடை அப்படின்னும் போது ஒரே எழுத்து மீண்டும் மீண்டும் வருவதாக. இது எதுவுமே இல்லாம ஒரு செய்யுள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை செந்தொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம இவரு தேவிரா வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாடல் நான் சொல்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கம்மா. பூத்த வேங்கை வியன் சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் நன்னுதர் கொடிச்சி மனத்தக தோணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு மோனையும் கிடையாது. பூத்த வேங்கு வியன் சினை ஏரி ஏரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க எந்த எழுத்துமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்தாக ஒன்றி வரல. அதே போல பாத்தீங்கன்னா இதுவுமே கிடையாது. இங்க பூத்த வேங்கு அப்படின்னும் போது இத்து இங்கு அப்படின்னு தான் வருதே தவிர்த்து அதே மாதிரி இத்து இத்துன்ற வரல, எதுக்கையும் வரல. சோ இது மாதிரிங்கம்மா இந்த 7 தொடைகள் இருக்குல்லங்க, அந்த 7 தொடைகள்ல எதுவுமே வந்துட்டு வராம இருக்குமே ஏனால் அதைத்தான் செந்தொடை, செம்மையான தொடை அப்படிங்கிறத நம்ம அதைத்தான் சொல்லுவோம். எந்ததும் இல்லாம வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் செந்தொடை அப்படின்றது பேருங்கம்மா. நன்றிங்கம்மா. சரி, அடுத்தது பாருங்க மோனை தொடை. இப்ப நம்ம மோனை அப்படிங்கிறது ஒரு தொடையில பார்த்துட்டோம். ஆனா அந்த மோனைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வகைமை இருக்கு. அதே போலதான் எதுகை அப்படிங்கிறது. நிச்சயமாக இதுல இருந்து வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடியதை பார்க்க முடியும். பாருங்க மோனையிலே வந்துட்டு என்னென்ன அப்படின்னா எப்படி தொடை 8 வகைன்னு பார்த்தோமோ அதே போல மோனை அப்படிங்கிற ஒரு உறுப்புகளுக்குள்ளயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 8 வகையான வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்றத பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் இந்த எழுத்து ஒன்றி வருவது, அதற்கு எப்படி எல்லாம் நம்ம அறிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒரு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையான மோனை இருக்கு. இதே விதிதான் அப்படியே எதுகைக்கும் பொருந்தும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு இந்த மோனையினுடைய விரிவை வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிமோனை அப்படிங்கிறது ஒவ்வொரு அடியும், அதாவது முதல் அடி, இரண்டாம் அடி, மூன்றாம் அடி, இப்ப இந்த அந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றாக வருமே ஆனால் அதை வந்துட்டு அடி மோனை அப்படின்னு சொல்றோம். இணை மோனை அப்படின்னம்னா முதல் வரி இருக்கும் இல்லையா, அந்த முதல் வரியில இப்போ ஒரு 4 சொற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல முதல் சொல்லும் இரண்டாவது சொல்லும் இருக்கு. அந்த 2 சொற்கள்லயுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அதை வந்துட்டு என்ன சொல்றோம், இணை மோனை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 1ம் 2ம் சேர்ந்து இணையாக சேர்ந்து வருது. முதல் எழுத்தும் இரண்டு சொற்களையுமே ஒன்றி வருது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பொழிப்பு மோனை. இணையாக இல்லாம ஒன்றை விட்டு இன்னொன்னு, அதாவது முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் ஒரு வரிசையில முதல் எழுத்தும் அடுத்தது மூன்றாவது எழுத்தும் ஒரே மாதிரி, அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், பொழிப்பு மோனை அப்படிங்கிறோம். ஒரு மோனையில முதல் சொல்லுலையும் அதே போல 4வது சொல்லுலையும் 2, 3 தவிர்த்து 4வது சொல்ல மட்டும்தான் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதை ஒரு மோனை அப்படின்னுவோம். கூழை மோனையில 1, 2, 3 இப்ப 4 சொற்கள் இருக்கு அப்படின்னா, அதாவது 4 சீர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த 4 சீர்களையும் முதலாவது சொல்லுலையும் இரண்டாவது சொல்லுலையும் மூன்றாவது சொல்லுலையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது கூழை மோனை. மேற்கதுவை அப்படிங்கிறது 2வது தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 1, 3, 4 அதுல முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், மேல்கதுவைன்னு சொல்லுவோம். கீழ்கதுவை அப்படிங்கிறது 1, 2, 4 அதாவது முதல் ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய 4 சொற்கள்ல முதல் சொல், இரண்டாவது சொல், 4வது சொல் இதுல முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தது அப்படின்னா அதை கீழ்கதுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முற்றுமோனைங்கிறது முழுவதுமாக முதல் எழுத்தும் சரி, 2வது சொல்லும் சரி, 3வது சொல்லும் சரி, 4வது சொல்லும் சரி, இந்த 4லையுமே முதல் எழுத்து அப்படிங்கிறது ஒரே மாதிரி வருது அப்படின்னா அதை முற்றுமோனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது வந்துட்டு அறிதலுக்காக மட்டும்தான். இன்னும் உங்களுக்கு விளக்கங்களோட பாடல் எடுத்துக்காட்டுகளோட நம்ம அடுத்த வகுப்புகள்ல தொடருவோம். சரி, இப்ப இந்த பா வகை அப்படிங்கிறத பாத்துருங்க. பா அப்படின்னா பாட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த பாடல் வகை அப்படிங்கிறது பாடக்கூடிய ஓசை நயத்தின் அடிப்படையில 4ஆக பிரிக்கப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னம்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிறது. சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஆசிரியப்பாக்களால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப இந்த நீதி இலக்கியங்கள்னு சொல்லி பார்க்கோம் இல்லையா, அது எல்லாமே வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கலித்தொகை அப்படின்றது கலிப்பாக்களால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது வஞ்சிப்பா அப்படிங்கிற ஒரு பாவகையும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
சரி, இந்த பாவுக்குரிய ஓசை நயம் 10ஆம் வகுப்புல இப்ப உங்களுக்கு தேர்வுகள்ல இதுல இருந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது என்ன ஓசை அப்படிங்கிறது. நீங்க முந்தைய டிஎன்பிஎஸ்சி வகுப்புல போனீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஓசை நயம் கேட்டு வினாக்கள் அமைந்தது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். வெண்பா அப்படிங்கிறதுக்கு செப்பல் ஓசை அப்படிங்கிறத பாருங்க. பெரும்பாலும் அறநூல்கள்னு சொல்லக்கூடிய 14 கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு இதை பயன்படுத்தியிருப்பாங்க. வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. ஆ ஆ அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அது சங்க இலக்கியங்கள்ல அதிகமாக பயன்படுத்துவாங்க. நீங்க அகவல்ல பின்னாலே இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சங்க காலத்துலாம் பாத்தீங்கன்னா இயற்கையோட இருக்கும். இப்போ குறிஞ்சி நிலத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா மயில்கள்லாம் வந்துட்டு அகவிட்டு இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். தப்பா இருந்தா நீங்க ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட பகிர்ந்துக்கலாம். அடுத்து கலிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை. அது கலித்தொகை பாடல்கள்ல விரைவி வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். வஞ்சிப்பா அப்படிங்கிறது துங்கல் ஓசை. அங்கங்க சில பாடல்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இது பாவும் பாவினுடைய ஓசை நயமும் நினைவுல வச்சுக்கோங்க. மிக முக்கியமான ஒன்று. தேர்வுகள்ல அடிக்கடி வரக்கூடிய வினாக்கள்ல இந்த அடி, அதே மாதிரி தொடை, இந்த பாவகை அப்படிங்கிறது இதுல இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வினாக்கள் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்தது அணி இலக்கணம் அப்படிங்கிறது. சரி, இதுல ஒரு 2 அணிகளை பார்த்துட்டு அதோட நம்ம இன்றைய வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். சரி, அணி அப்படின்னா அணியினுடைய பொருள் அழகு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அதனுடைய பொருள் வந்துட்டு அழகு அப்படிங்கிறது. சரி, இந்த அணிகள் அப்படிங்கிறதுல பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்திருந்தோம்? உவமை அணி பார்த்தோம், எடுத்துக்காட்டு உவமை அணி பார்த்தோம், இல் பொருள் உவமை அணி பார்த்தோம், அதே மாதிரி இயல்பு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணி அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். சரி, இப்போ பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. செய்யுளில் உவமையை மட்டும் கூறி கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது. இப்போ ஓமை அணியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சொல்லுவோம், உருபு எல்லாம் வெளிப்படையா வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓம உருபு வெளிப்படையாக வராம மறைந்து வந்தது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமா தானே? ஆனா இங்க பிரிது மொழிதல் அப்படின்னா சொல்லக்கூடிய உவமையை சொல்லிடுவாங்க. ஆனா அதுல இருந்து பாத்தீங்கன்னா நாமளா வந்துட்டு இருக்கக்கூடிய விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரிது மொழிதல் அணி. இருக்கக்கூடிய உண்மையிலிருந்து நீ நடப்பு பொருளை வந்துட்டு என்ன பண்ணி பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள்ல இருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதனுடைய பொருள் என்ன? அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. கண்ணதாசன் பாடின பாட்டு மாதிரி, பரமசிவன் கழுத்தலிடமிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடம் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் என்ற மாதிரி இங்க வள்ளுவர் நமக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்காரு பாருங்க. தேரை வந்துட்டு கடல்ல ஓட்ட முடியாது, அதே மாதிரி கப்பலை நிலத்துல ஓட்ட முடியாது. அப்ப இது வந்துட்டு ஓமை. இவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. படி தம்பி, தேரை வந்துட்டு கடல்ல ஓட்ட முடியாது, தேர் அப்படிங்கிறது நிலத்துல மட்டும்தான் ஓட்ட முடியும், கப்பல் அப்படிங்கிறது நிலத்துல ஓட்ட முடியாது, அது கடல்ல மட்டும்தான் ஓட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஓமையை மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இங்க ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இல்ல. அதுல இருந்து நம்ம எப்படி வேணாலும் பாடம் எடுத்துக்கலாம். அது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, அப்போ ஒரு அரசனுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுதான், நீ உன்னுடைய தகுதி அறிந்து உன்னுடைய இடத்துல இருந்த அப்படின்னா உனக்கான வெற்றி அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம்? உவமையை மட்டும் சொல்லிட்டு இங்க எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. இது அரசனுக்கும் பொருந்தும், வாழக்கூடிய சாதாரண மனிதர்களாக நமக்கும் பொருந்தும். அப்ப நம்ம எப்படி வேணாலும் இதை பொருத்தி பார்த்துக்கொள்ள முடியும். அப்ப உவமையை மட்டும் கூறி அதற்கான விளக்கங்களை கூறாம இருக்கிறது அப்படிங்கிறது பிரிதி மொழிதல் அணியில வச்சு பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, வேற்றுமை அணி அப்படிங்கிறது. செய்யுள்ள பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு வேற்றுமையை சொல்றது இல்லை. அப்ப பாருங்க, செய்யுள்கள்ல பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணி. ஒன்றை மட்டும் சொல்லிடுறாங்க, இன்னொன்னு வந்துட்டு சொல்லாம விட்டுறாங்க. இப்ப நம்ம தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இப்ப ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா காயம்தான். தீயினால் ஏற்பட்ட புண்ணும் நமக்கு காயத்தை ஏற்படுத்தும், நாவினால் ஏற்பட்ட புண்ணும் காயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்துட்டு சொல்லிட்டார். ஆனா எதை சொல்றாரு? தீயில சுட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அது ஆறும்டா. ஆனா நீ நாக்குல பேசுற சொற்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வன்மையா வந்தது அப்படின்னா அது ஆறாதுடா அப்படின்னு சொல்லி வேற்றுமை கொண்டு வர்றாரு. அப்ப ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு ஒற்றுமையை சொல்லிட்டு அதுல ஒன்ன வேறுபடுத்திடுறாரு. இப்ப இதை வந்துட்டு என்னன்னு சொல்லி பாக்குறோம்? வேற்றுமை அணியில வச்சு பாக்குறோம். அடுத்தது இரட்டுற மொழிதல். இது உங்களுக்கு தெரியும், இரண்டு பொருள்பட கூறக்கூடியது அப்படிங்கிறது தான் இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறோம். சொல் ஒண்ணுதான், ஆனா சொல்லக்கூடிய பொருளுடைய தன்மை பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பொருள்படும். அப்படி சொல்லக்கூடியத இரட்டுற மொழிதல் அணி அப்படின்றத பாக்குறோம் நம்ம. பாருங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிலேடை அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓடும் இருக்கும், அடி உள்வாய் வெளுத்திருக்கும், நாடும் குலை தனக்கு நாணாது, சேடியே தீ காயாது இல்லா திருமலை ராயன் வரையில்
தேய்க்காய் அப்படிங்கிற தேங்காயும் நாயும் நேர் செப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இரட்டை மொழிதல் நிலையில பாடப்பட்ட ஒரு பாடல், தனிப்பாடல்கள்ல வரக்கூடியது. சரி, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தேங்காயையும் நாயையும் அப்படிங்கிறது சொல்லு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஒரு பாட்டை வெறும் தேங்காய்க்கு மட்டுமே வச்சு பாடினீங்க அப்படின்னா தேங்காயை மட்டுமே குறிக்கிறதா வரும். இன்னொரு வந்துட்டு பாத்தீங்கன்னா நாயை வந்துட்டு வச்சு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நாயை மட்டுமே குறிக்கும். ஆனா இந்த ஒரே சொற்கள் வந்துட்டு ஒண்ணுதான், பாட்டு ஒண்ணுதான். ஆனா பொருளை வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேங்காய்க்கும் பொருந்தும் நாய்க்கும் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில இரண்டு வகையாக பட்டு வரும். அதனால இந்த பாடலை வந்துட்டு இரட்டரை மொழிதல் அணியில பார்க்க முடியும். அதனுடைய விளக்கம் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப ஓடும் இருக்கும் அப்படின்னா தேங்காயில ஓடும் இருக்கும். இப்ப நாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில நேரம் ஓடும் அப்படிங்கிற பொறுமையில பாக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடி உள்வாய் விழுத்திருக்கும். தேங்காயை உடைச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வெள்ளையா இருக்கும் பண்றோம். நாயோடைய வாய்ப்பகுதியை உள்ள பார்த்தோம் அப்படின்னா வெளிரி போய் இருக்கும் அப்படிங்கிறத விழுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இந்த ரெண்டு உவமைகளையும் பாருங்க. சொல் ஒன்று ஆனா பொருள் இரண்டு பொருள் தரும் அப்படிங்கிற தன்மையில இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, அடுத்தது பிரிது மொழிதல் அணி. கிட்டத்தட்ட இது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனுடைய இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம இங்க பாக்குறோம். பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறதுக்கு அங்க எப்படி வந்துட்டு தேர் கடல்ல ஓடாது, கப்பல் நிலத்துல ஓடாது அப்படின்னு சொல்லி சொன்னோமோ அதே போல இங்க பாருங்க. கான முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு குறள் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் ஒரு ஓமையை கொடுத்துட்டாங்க. இப்ப காண முயல் எய்த அம்பினில் அப்படின்னு அர்த்தம், காட்டுல முயல் இருக்கு. அந்த முயலை வந்து நீ என்ன பண்ற, வேட்டையாடுறதுக்காக அம்பு எடுத்துட்டு போற. ஆனா அந்த அம்பை தூக்கி வச்சுட்டு நான் பெரிய வீர அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது ஆனா ஒண்ணு, யானை பிழைத்த வேல் அப்படின்னு அர்த்தம், நீ யானையை வந்துட்டு குறி வச்சு ஒரு ஈட்டியால எரியிற. ஆனா பிழைத்த வேல் ஏந்தல் இணைய அப்படின்னு அர்த்தம், அது தப்பி போய் கீழே விழுந்துருச்சு, யானையை வீழ்த்தல. ஆனா அந்த ஈட்டியை தூக்கி நீ கையில வச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை வீரன் வந்துட்டு ஒத்துக்கலாம். சாதாரண எல்லாராலும் வந்துட்டு வேட்டையாடக்கூடிய சின்ன முயலை போய் நம்ம அடிக்கிறதுனாலயோ அதை நம்ம வெற்றி பெற்றுட்டு அப்படின்னாலயோ ஒரு இதுவும் கிடையாது. ஆனா உன்னை விட பல மடங்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு திறத்தோட இருக்கக்கூடிய யானையை வந்துட்டு அதுக்கிட்ட நீ தோத்த கூட பரவாயில்ல. இப்ப நீங்க எப்படி வேணாலும் பொருத்திக்கலாம். இதை ஒரு போர்க்களத்துல அரசனுக்கும் பொருத்திக்கலாம், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிப்பதற்கான இலக்குகளையும் பொருத்திக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நமக்கு நாமளே வந்துட்டு ஒரு இருமாப்பு கொள்வது அப்படிங்கிறத விட பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அதை நம்ம தோற்று போவது அப்படிங்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத கூட பொறுத்துக்கலாம். அப்ப சொல்ல வந்த ஒரு ஓமையை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், சில தானே பொருள் அறிந்து கொள்ளும் மாதிரி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல விட்டுறோம். அப்ப அந்த ஊமையிலிருந்து நாம நமக்கான ஒன்றை பிரிது மொழிந்து அறிந்து கொள்கிறோம். அதனால இதை பெரிது மொழிதல் அணியில வச்சு பாக்குறோம் நம்ம. சரிங்களா? இப்ப இங்க வந்துட்டு இது வந்துட்டு அரசர்களுக்கு வந்துட்டு எழுதப்பட்ட குறள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வச்சு பாக்குறதுனால இங்க வள்ளுவர் வந்துட்டு எப்படி கொண்டு போறாங்க, நீ ஒரு சிற்றரசன்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு முதுகு கட்டிட்டு ஓடுவான். ஆனா அவனை போய் நீ வீழ்த்திட்ட அப்படிங்கிட்டு நீ வீரன்னு சொன்ன அப்படின்னா ஏற்க முடியாது. ஆனா ஒரு பேரரசன் பாகுமொழி மாதிரி ஒரு அரசன் இருக்கிறான், அவனை போய் நீ ஏத்துட்டு அவன்கிட்ட தோத்துட்ட அப்படின்னா அதுதான்டா உனக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இங்க இந்த கருத்து அப்படிங்கிறது. சரி, இது வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருக்காப்பா? எவருக்கேனும் ஏதேனும் ஐயம் இருந்தால் தாராளமாக கேட்டு விளங்கிக் கொள்ளலாம்.